எதிர்ப்புகள் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஏற்றம் என்ற ஒன்று ஒருபொழுதும் இருக்காது. சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று தமிழ் வருட பிறப்பின் முதலாவது நாளில் இந்த சிங்காரவேலன் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இன்று உன் முருகன் நிச்சயமாக உனக்கான நல்ல முடிவை கொடுக்க வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு விடியலும் நான் உன்னை தேடி வருவது போல இந்த விடியல் உனக்கு அமைந்து விடாது. ஏனென்றால் இந்த விடியலானது உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய விடியல். நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் கைகள் வந்து சேரக்கூடிய விடியல். நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயத்தை எல்லாம் அடைகின்ற விடியல். நாம் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை யோசித்து இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு சொல்கின்ற விடியல் குழப்பம் இல்லாமல் இந்த விடியலின் நமக்கான நம்பிக்கையை நாம் உறுதி செய்யும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சி என்றால் என்னவென்று உணர்த்தி கொடுக்கும். எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதை மட்டுமே பெறுவதற்கு நீ உறுதியாக இருக்க வேண்டும். யார் சொன்னார்கள், யார் எதை பற்றி பேசினார்கள் என்றெல்லாம் சொல்லி தேவையில்லாது உன் சிந்தனைகளை நீ தொலைத்து விடாதே. என் தங்கமே, இன்று இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாகவும் உன் மனதை நிச்சயமாக நல்ல யோசனைகளோடும் நல்லதொரு மாற்றங்களோடும் நின்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தெய்வம் நிச்சயமாக விரைவாக உன் வாழ்க்கையை மாற்றி கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களில் உனக்கு என்ன வேண்டும், எது வேண்டாம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் மிகுதியான தெளிவில் கொண்டு உனக்கு நான் சரியான நேரத்தில் சரியானபடி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சிங்காரவேலன் இருக்கும் பொழுது என் தங்கத்திற்கு வாழ்க்கையில் எந்த பயமும் தேவையில்லை. என்ன நடந்தாலும் சற்றென்று ஓடிச் சென்று இந்த சிங்காரவேலன் அருகில் நிற்பான் என்று எந்த ஒரு விஷயமும் இதுவரையிலும் வேதனையின் உச்சத்தை தொட்டது இல்லை. வரும் போகும் என்பது போலத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நாட்களாக இருக்கப் போகின்றது. அத்தனை விஷயங்களையும் கடந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்று யோசிக்காமல் என்ன கொடுத்தது அதுதான் உன் வெற்றியின் உச்சம் என்று அதை பிடித்து கொண்டு முன்னேறிக்கொண்டே இரு. உன்னுடைய முன்னேற்றத்தில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடையக்கூடியது உன் சிங்காரவேலன் நானாகத்தான் இருப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இன்று இந்த விடியல் உன் மனதிற்குள் நெருடலை ஏற்படுத்துகிறதா? ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டு நீ எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டே இரு. என் முருகன் எனக்காக நிச்சயமாக இன்று நீ மனதிற்குள் நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து நல்ல விஷயங்களை பற்றி யோசித்து ஏதாவது ஒரு விஷயத்தை இன்று நாம் சாதிக்க வேண்டும் என்று நீ மனதார நினைத்து விட்டாலே போதும். அது உனக்குள் இருந்து ஒட்டுமொத்த நம்பிக்கையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக கொடுத்துவிடப் போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னவெல்லாம் நமக்கு வேண்டும் என்று நினைத்தாலும் எந்த விஷயங்கள் எல்லாம் நாம் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அத்தனையும் நீ நிச்சயமாக இன்று பெற்றுவிட முடியும் என்பதனை நம்பு. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு பலன் உண்டு என்று சிங்காரவேலன் சாதாரணமாகவெல்லாம் உன்னிடம் சொல்லிவிடவில்லை. சிங்காரவேலன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். என் தங்கமே, இந்த நேரம் நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றையும் நீ எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்கின்றாய் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சம் நிச்சயமாக உண்டு. இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உண்டு.
எதிர்வரக்கூடிய நேரங்களில் உன்னோடு நான் எப்பொழுதும் சரியாக பயணித்துக் கொள்வேன் என்பதிலும் உனக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். என் தங்கமே, ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக நீ எடுத்த முயற்சிகள் உண்மை என்றால் நிச்சயமாக அங்கே உன்னுடைய வெற்றியும் உறுதி செய்யப்படுகின்றது என்பதனை மறக்காதே. சிங்காரவேலன் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் நான் போய்விடுவேனா? உன் முருகன் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தராமல் சென்று விடுவேனா? என்ன நடந்தது என்று சொல்லி சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மனதில் நல்லபடியாக புரிந்து கொண்டு உன் வெற்றிக்கு நீ வித்திட வேண்டும் என் தங்கமே. பொதுவாகவே விதை போட்டு வளர்க்கின்ற மரங்கள் சற்று தாமதமாகலாம். ஆனால் அது வளர்ந்து முடிக்கும் பொழுது அதன் பலன்கள் அதிகமாக இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. இப்பேற்பட்ட நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் முருகா முருகா என்று நீ என்னை அழைக்கின்ற நொடிகளிலெல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றை கொடுத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் எப்பொழுதும் நிரந்தரமானது கிடையாது. நான் எந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக தருகின்றேனோ நான் அந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னுடையது என்று நம்புகிறேனோ அதுவெல்லாம் விரைவாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையும் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் என்று நீ நம்புவது போல இனி எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். நீ தொடங்க போகின்ற இந்த விடியலில் முதலாவதாக உன் மனநிலையை நல்ல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக நீ எந்த விஷயத்தில் முடிவெடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து மீண்டும் சிந்தித்து அந்த வெற்றியை நோக்கி நீ உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவதாக இந்த வாழ்க்கையின் பலவிதமான பிரச்சனைகள் உன்னை போட்டு புரட்டி எடுத்தது எல்லாம் உனக்கு நினைவில் இருக்கின்றது அல்லவா? அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க முடியுமா என்று சற்று சிந்தித்து பார். இனிமேலும் இவையெல்லாம் இப்படியே இருக்காமல் நீ எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உனக்கு உறுதி கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கினாலே போதும். சிங்காரவேலன் சொன்னது போல வெற்றி என்பதை முருகன் ஒற்றை நொடியில் உனக்கு கொடுத்துடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கொடுப்பது போல இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கொடுத்தது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் வெற்றிக்கு எப்பொழுதும் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நடக்காது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாமா? நடக்காது என்று நீ சொல்லிவிட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும். அதே நேரத்தில் நடக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லிப்பார். இந்த நாள் உனக்கான நாள். சிங்காரவேலனுக்கு அரோகரா.